நான் விஜய் அவர்களோட ரசிகனாக இருந்தாலும் விஜய் என்ற அரசியல்வாதியை வரவேற்கிறேன். ஏன்னா அரசியல்வாதிகள் ஆசைப்படும் போது அரசியலுக்கு வரணும். சினிமா துறையிலேருந்து இப்போ மீண்டும் ஒருத்தர் அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. சக நடிகராக விஷால் ஒரு ஆதரவு நடிகர் விஜய்க்கு இருக்குமா? இல்லை, நான் தான் சொல்கிறேனே, இன்னும் டைம் இருக்குங்க. இப்போ எலெக்ஷன் வந்து அடுத்த வருஷம் ஏப்ரல். அவர் என்ன மேனிஃபெஸ்டோ, இப்போது எனக்கு காலேஜ் சேரும் போது எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க காலேஜ் பற்றி. இதில் வந்து கேன்டீன் இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, இது எல்லாமே எல்லா அம்சங்களும் காட்டுவாங்க. இப்படியெல்லாம் உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு. அந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து மேனிஃபெஸ்டோன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மேனிஃபெஸ்டோ வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு என்ன செய்ய போகிறாருன்னு. நான் விஜய் அவர்களோட ரசிகனாக இருந்தாலும் விஜய் என்ற அரசியல்வாதியை வரவேற்கிறேன். ஏன்னா அரசியல்வாதிகள் ஆசைப்படும் போது அரசியலுக்கு வரணும். அவர் வந்து ஒரு விண்ணப்பம் என்னன்னா, அடிப்படை வசதிகள் தயவு செஞ்சு 70 வருஷத்துக்கு மேலே நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கோம், இன்னும் தண்ணி வசதி இல்லாமல் பழைய நிறைய கிராமத்துலலாம் இன்னும் தண்ணி வசதி இல்லாமல் அவஸ்தைப்படுறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மேனிஃபெஸ்டோ பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஜனவரி மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு விஷயம் நடந்திருக்கு என் வாழ்க்கையில். முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரே வீடியோவில் என்னை வந்து எனக்கு காட்டிட்டீங்க. இந்த உலகம் முழுக்க, அதாவது சென்னை மட்டும் இல்லை, பாகிஸ்தான், கனடா, உலகம் முழுக்க வந்து எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து என்னோட ஹெல்த்து இப்போ பற்றி விஷஸ் அனுப்புகிறாங்க. நான் திருப்பி குணமாகணும். நான் தப்பாக சில சேனல்கள் வந்து இப்போ பரப்பியிருந்தாங்க நியூஸு. பட் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த டைமில் இப்போ ப்ரீமியரு, அதுக்கப்புறம் வந்து கான்சர்ட்டு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து மனசும் நிறைஞ்சிருக்கு, வயிறும் நிறைஞ்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நூரியம்மா வந்து அதான் அவங்க சொன்ன மாதிரி எங்கள் அம்மா மாதிரி பல வருடங்கள் எங்களோட நட்பு, எங்களோட உணர்ச்சிகள், எங்களோட விஷயங்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருந்திருக்கு. இன்றைக்கி வந்து எஸ்ஐபி மெமோரியல் ட்ரஸ்ட்டில் வந்து அம்மா தலைமையில் வந்து 43 குழந்தைங்க வந்து, அதாவது நம்ம சொசைட்டியில் ஒரு ஸ்டிக்மா இருக்குது. இந்த HIV பாதிக்கப்பட்ட குழந்தைங்க யாருமே தொடக்கூடாது, அவங்க கிட்ட போகக்கூடாது. இட் இஸ் நாட் இது தொடர்றதில் ஒன்றும் தப்பே கிடையாது. நாட் அ கண்டேஜியஸ், தொட்டா வந்து ஏதோ பிரச்சனை அப்படியெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு நான் அதை சொல்லிக்க விரும்புகிறேன் சார். சமுதாயத்துக்கு ஒதுக்க வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேலண்டடு, எல்லோரும் ஸ்கூல் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, அம்மா வந்து பார்த்துக்கிறாங்க அவங்களோட என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன். இதில் என்னென்னா, இவங்க இந்த 43 குழந்தைங்க வந்து HIV பாதிக்கப்பட்டு அம்மா அப்பா இல்லாமல் அம்மா அப்பா HIV பாதிக்கப்பட்டு இறந்துட்டு ஆதரவற்ற குழந்தைகள் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம், அவங்களோட சேர்ந்து சாப்பிடணும்னு நான் சொல்லியிருந்தேன் அம்மா கிட்ட. ஏன்னா அவங்க கட்டுற மெமோரியல் வந்து இன்னொரு ட்ரஸ்ட் வந்து ஆக்சுவலாக நான் இல்லை, ஆர்டிஸ்ட் அசோசியேஷனில், சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக ஸ்டார் நைட் கிரிக்கெட் ஷோவில் கார்த்தி, நாஜர் சார், பூச்சி முருகன் சார், கருணாசு, எல்லா எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் ஏகமனத்தோட சரி அந்த தொகையில் ஒரு 10 லட்சம் எல்லாரும், நான் சொல்கிறாங்க, நான் இல்லை, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நடிகர் சங்கம் சார்பாக வந்து அம்மாவுக்கு வந்து அந்த 10 லட்சம் கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோட உணர்ச்சின்ற ஒன்று இருக்குது, என் கையிலேருந்து காசு எடுக்குது. ஆனால் நடிகர் சங்கம் சார்பாக கொடுக்குறோம் அப்படின்றது எல்லாரும் ஒற்றுமையாக வந்து ஒரு விண்ணப்பம் வைக்கும்போது அவங்க வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக வந்து நாங்கள் கொடுத்தது ஒரு சின்ன தொகையாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த கட்டிடம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியும், அவங்க ஒரு கட்டடம் கட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த குழந்தைங்கள் வந்து அங்கிட்டு போய் தங்கும் போது இன்னும் மேற்கொண்டு நிறைய பேர் 115க்கு மேலே 200 குழந்தைங்க. ஸோ நாங்கள் வந்து எங்கள் தேவி அறக்கட்டளை சார்பாக வந்து அம்மா கிட்ட நான் உத்தரவாதம் கொடுத்தேன், பசங்களுக்கு வந்து முதல்ல சாப்பாடு பற்றி கவலைப்படாதீங்க. அந்த 3 வேளை சாப்பாடுன்றது ஒரு விஷயம் இந்த பாம்ப்ளெட்டில் பார்த்தேன், அதை பற்றி கவலைப்படாதீங்க. அது எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் எப்படியோ வந்து சேரும்.